நிறைய விஷயம் அது தெரிஞ்சிருக்கும். ஆனா கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸா இருந்ததுனால உங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். இனி நம்ம பார்க்க போற சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற வீடியோ. நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு பெரிய மெக்கானிசம் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அப்படின்ட்டு. வெல்கம் கோவிந்தராஜ் சார். இப்ப நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு எவ்வளவு தேவை இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம்னா என்ன? கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 11 விதமான சிஸ்டம் இருக்கு. ரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கழிவு மண்டலம், ஜெரிமான மண்டலம், இதுல நிணநீர் மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் இப்படின்னெல்லாம் 11 விதமான சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த 11 விதமான சிஸ்டமும் சேர்ந்து நம்ம உடம்பை இயக்குது. இதுல எல்லாமே முக்கியமானது, ஒண்ணுக்கு சளைச்சதே கிடையாது. ஒரு வண்டியில பிரேக் முக்கியமா, என்ஜின் முக்கியமா அப்படின்னா அது வேலையெல்லாம் அது செஞ்சா மட்டும்தான். பிரேக் பிடிச்சாதான் வண்டி வந்து என்னதான் ஸ்பீடா போற வண்டியா இருந்தாலும் சேஃபா இருக்கும். அதே மாதிரி எல்லா சிஸ்டமுமே முக்கியம். அதுல இன்னைக்கு நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட அந்த சிஸ்டத்தோட முக்கியத்துவத்தையும் அதை நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கான காரணிகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உங்க பர்மிஷனோட ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட நம்ம ஆரம்பிச்சோம் இன்னைக்கு. ஓகே, நம்முடைய மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு இருந்தாங்க. விருந்தும் மருந்தும் 3 வேலை அப்படிம்பாங்க. எதுவா இருந்ததுனாலும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம் கெஸ்டா, 3 வேலைக்கு மேல அங்க தங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி ஒரு மருந்து எடுக்கிறதா இருந்தா 3 வேலை தான் எடுக்கணும், அதுக்கு மேல மருந்து எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நம்முடைய மக்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பலமா இருந்தது. இன்னைக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஒரு வெளில போயிட்டு வந்தா, ஒரு மழையில நனைஞ்சிட்டு உள்ள வந்தா அச்சு 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 அச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? அதை கூட நம்ம உடம்பு எதிர்த்து போராடக்கூடிய, அதை தாங்கக்கூடிய சக்தி கூட இல்லை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் போனா எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இவங்க மட்டும் தும்மிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் கண்ணு எரியும். சில பேருக்கு வெயில்ல போனா ஐயோ என்னப்பா இப்படி சுடுது, இப்படி சுடுது, இப்படி சுடுதும்பாங்க. அந்த சூடை தாங்கக்கூடிய சக்தி கூட உடம்புக்கு இல்லாம இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏன் இப்படி மாறி போயிருக்கு, அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீ பார்க்கலாம். ஓகேவா? மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து இதை பத்தி பார்க்க போறோம். உடலோட இயற்கையான பாதுகாப்பு அமைப்புன்னா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தையும், நச்சு நீக்கம் டீடாக்சிபிகேஷன் பண்ணி நம்ம உடம்பை சுத்தப்படுத்தும் முறையும், இதுல எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை நமக்கு எந்த விதத்துல உபயோகப்பட போகுது, பயன்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போறோம். மதிப்பா என்னோட பெயர் முனைவர் யோகநாதன். என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு மருத்துவ சார்ந்த குடும்பம், பரம்பரை வைத்தியம் தான் எங்க குடும்பத்தோடது. அந்த லெகசியில எனக்கும் இந்த வாய்ப்பு, எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கும் வாய்ப்பு. நோய்க்கு மருந்து பேய்க்கும் மருந்து அப்படிம்பாங்க. மனதிற்காக, உடம்புக்காக, பிராணசக்திக்காக பல்வேறு விதமா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லா விதத்திலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் ஹீலர் அண்ட் கோச்சா நான் இருக்கேன். இப்போ ஆக்சுவலா ஐ எம் சர்டிஃபைடு நியூட்ரிஷன் அட்வைசர். இன்னைக்கு ஒரு நியூட்ரிஷன் சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் கிடைச்சு அதை கொண்டு எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இலக்கோட, அதற்கு உங்கள் துணையும் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு விஷயத்தோட நாம இன்னைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். இன்னைக்கு உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1000 பேர் சார்பா இங்க வந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு தான் டிக்கெட் கிடைக்குது 1000 பேர் சார்பா. அப்ப என்ன செய்வாங்க, அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும்ல. இப்ப ஐபிஎல்க்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதாங்க. ஒரு நபர் சொல்றாரு, அப்பா 1,00,000 ரூபாப்பா இந்த டிக்கெட்டு, மேல அந்த கேலரியில, டாப் கேலரி, அந்த விஐபி எல்லாம் உட்கார கேலரியில ஒரு டிக்கெட் இருக்கு, 1,00,000 ரூபாய் டிக்கெட்டு அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க போய் உட்காந்து பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் தான், நீங்களும் ஆரோக்கியமா இருந்து உங்க குடும்ப
ஆரோக்கியமா இருக்கணும். கரெக்டுங்களா? நீங்களும் உங்க குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு சில முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா, பெரிய காசு செலவு இல்லாம ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியும்னா கத்துக்கலாமா? யான் பெற்ற இன்பம் பெருக வையும். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இதே ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் நம்மளோட கடமை தானுங்க. அப்ப உங்க சுத்தி இருக்கிற ஒரு 1000 பேருக்கு சார்பா நீங்க வந்திருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 50 நிமிஷம் கொஞ்சம் கவனமா இந்த செஷனை அட்டென்ட் பண்ற மாதிரி உங்க சூழ்நிலைகள் பாதிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு சொல்ல போற ப்ராடக்ட் என்னன்னா மருந்து கிடையாது. இது வந்து ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட், ஃபுட் சப்ளிமெண்ட், துணை உணவுப் பொருள். நம்ம சாப்பாடுல ஏற்கனவே இருக்க வேண்டிய ஒரு பொருள் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஒரு தாவரத்திலேருந்து எடுக்கப்பட்ட, பல தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு துணை உணவுப் பொருள். இத ஒரு மருந்து அப்படின்னு நாங்க ப்ரமோட் பண்ணல. இது ஒரு மெடிசின் கிடையாது. இதை யாரும் தயவு செஞ்சு மருந்துன்னு சொல்லாதீங்க. ஆனா நம்ம கலாக்கியலா எல்லாரும் சொல்லிடுறாங்க ஒரு மருந்து மருந்துன்னு சொல்லிடுறாங்க. இது மருந்து கிடையாது. மருந்துங்கிறது நோயை தீர்க்கிறது. இது நோய் வராம உங்களை பாதுகாக்கிறது. நோய் வந்துடுச்சுன்னா ஒரு ஆர்கன் பாதிச்சிருக்கும்னா ஆர்கனை மீட்டெடுக்கிறது, பழையபடி ஆரோக்கியத்துக்கு மீட்டெடுக்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான இயற்கையால உருவாக்கப்பட்ட ஒரு மூலிகைகளோட அமிர்த கலவை தான் இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது. இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம திருப்பி கடைசியில பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி. ஆக்சுவலா நான் எப்போதும் கேட்கிற கேள்வி, டாக்டர்ஸ்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு, மருந்துகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு, மருத்துவமனைகள் டெக்னாலஜியோட வரவு அதிகமாயிட்டு இருக்கு, பிளஸ் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாமும் அதிகமாயிட்டு இருக்கு. இருந்ததுனாலும் இதெல்லாம் வந்ததுன்னா நோயாளிகள் கம்மியாகணும், அது கம்மியாகாம அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏன் இந்த முரண்பாடு? இது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும், குறிப்பா ஆங்கில மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும், நோய் நாடி நோய் முதல் நாடி அது ரெண்டையும் செஞ்சிருவாங்க. நோய் முதல் நாடி செய்யறாங்களோ இல்லையோ, நோய் என்ன அப்படின்னு பக்காவா 100% துல்லியமா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறை ஒண்ணு உண்டு அப்படின்னா அது ஆங்கில மருத்துவத்துறை. இன்னைக்கெல்லாம் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு 20,000 ரூபாய் ஹார்ட்டுக்கு ஸ்கேன் இப்ப ரீசெண்டா போய் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு. அது ஸ்லைஸா எடுத்து எங்க என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த துல்லியமா காமிக்குதுங்க சார். அதுக்கு 20,000 ரூபாய் அப்படின்ட்டாங்க. அந்த 20,000 ரூபாய்க்கு நம்ம நிறைய ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணியிருந்தோம்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையே வராம இருக்கும். ஆனா இதை அனலைஸ் பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கில மருத்துவத்துறை ரொம்ப சிறப்பா செயல்படுது. ஆனா சரி பண்றதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, ஒரு பொருள் உற்பத்தி பண்றவங்க ஒரே ஒரு ட்ரிப் உங்களுக்கு வித்துட்டு போகணும்னு பார்ப்பாங்களா, உங்களை ரெகுலரா கஸ்டமரா வச்சுக்கணும்னு பார்ப்பாங்களா? ஒரு தியேட்டர்காரர் என்ன செய்வாரு, வார வாரம் புதுசா படம் போட்டு நீங்க வார வாரம் சினிமாவுக்கு வரணும் அப்படிம்பாங்க. ஒரு ஹோட்டல்காரங்க என்ன ஆசைப்படுவாங்க, அந்த ஹோட்டலுக்கு நீங்க ரெகுலரா வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஜெனரலா கன்சியூமபிள் குட்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம உபயோகிக்கக்கூடிய ஒரு இது. ரெகுலர் கஸ்டமர் இல்ல, ரெகுலர் கஸ்டமரா வச்சுக்கிற துறை வந்து நம்முடைய பார்மசி துறை. கஸ்டமர் அப்படின்னா ஹாப்பி கஸ்டமர்னு சொல்லுவாங்க. கஸ்டமர்னா என்ன, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற கஸ்டமர். ஆனா இன்னைக்கு நிறைய இது பாருங்க, உங்க போனா இருக்கட்டும், உங்க வண்டியா இருக்கட்டும், முன்னாடி எல்லாம் வண்டி எல்லாம் எடுத்தா ஒரு 15 வருஷம் 20 வருஷம்லாம் தாராளமா ஓட்டுவாங்க. இப்ப கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, 15 வருஷத்துக்கு மேல ஒரு வண்டியை ஓட்டக்கூடாதுங்கிறாங்க. ஆனா 15 வருஷம் உழைக்குதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. ஒரு 5-6 வருஷத்துலயே நம்ம அதை ஏதாவது ஒரு காலாங்கடைக்கு போட்டுட்டு இல்ல பழசுல யாருக்காவது வித்துட்டு புது வண்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. காரணம் என்ன, அவங்களோட மென்டாலிட்டி இப்ப எப்படி மாறிடுச்சு, நல்லா கொடுக்கணும், ஆனா இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி நம்மள்கிட்ட அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. மொபைல் போன் ஆகட்டும், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வேற எதுவும் இருந்தாலும் இருக்கட்டும், புதுசா அப்டேட்னு கொண்டு வந்து உங்களுக்கு புதுசா வாங்கணும். ஒரே கஸ்டமர் தான், ஆனா திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில ரொம்ப ரூம் போட்டு யோசிக்கிற துறை என்ன அப்படின்னா ஃபார்மா துறை. நீங்க குணமாகிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும், ஆனா குணமாயிடக்கூடாது. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, 2 பேர் காசை தூக்கி போடுவாங்க, இந்த வட்டத்துக்குள்ள விழுறதெல்லாம் உனக்கு, வெளில இருக்கிறதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர்.
உன்னை கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, நான் அவ்வளவு உன்னை குறுகிய வட்டத்துல அடைக்க மாட்டேன். இந்த காசு எல்லாத்தையும் மேல தூக்கி போடுறேன். எவ்வளவு வேணுமோ நீ எடுத்துக்கோ, மீதி எனக்கு நீயா பார்த்து ஏதோ கொஞ்சம் கொடுத்தா அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மேல போட்டு கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து பாருல. அதே மாதிரி ஃபார்மா துறை என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு குணமாகிற மாதிரி ஒரு பவுலா காமிப்பாங்க, கதவு மாதிரி, ஆனா கதவு கிடையாது அப்படின்னு அதே படத்துல வரும். அதே மாதிரி உங்களை பர்மனன்ட் கஸ்டமரா, பேஷண்டாவே வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த வழியை தான் பார்ப்பாங்களே தவிர, ஒரு ரெகுலர் கஸ்டமரா வச்சுக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் உண்டோ அதைத்தான் பார்ப்பாங்களே தவிர, இன்னி வரைக்கும் ஆங்கில மருத்துவத்துறையில குணமானவங்க அப்படின்னு கிடையாது. ஆனா அதை நம்ம எந்த விதத்திலும் குற்றம் சொல்ல முடியாது. ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட், வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்பெல்லாம் என்ன பிரச்சனை எப்படி வருது, காரணமும் மருந்து தான், சரி பண்றதும் அவங்கதான். மருந்துகள் சாப்பிட ஆரம்பிச்ச காலத்துல இவ்வளவு இதெல்லாம் இல்லை. எங்க அப்பா டாக்டரா இருக்கும்போது அவர் யுனானி, சித்தா அந்த மருத்துவமும் பார்த்தாங்க, ரூரல் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்ட்டு ஆங்கில மருத்துவமும் அவங்க பார்த்தாங்க. அப்ப பார்க்கும்போது அங்க ஹாஸ்பிட்டல்ல 2-3 சிரப் இருக்கும். ஒரு பிங்க் கலர்ல, ஒரு ஆரஞ்சு கலர்ல, ஒரு ஒயிட் கலர்ல ஒரு 3-4 சிரப் இருக்கும். அதே மாதிரி அஷ்டச்சூர்ணம், அதே மாதிரி சில சூரணங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரூட் காஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மெடிக்கல்ஸ் போனீங்கன்னா அட்டாட்டியா ஒரு பாக்ஸ்ல அந்த ஏக்கு மட்டுமே, ஏங்கிற ஆல்பபெட்ல மட்டுமே ஒரு 10 பாக்ஸ், பில ஒரு 20 பாக்ஸ், சில எஸ்ல ஒரு 50 பாக்ஸ் அப்படின்ட்டு வரிசையா கடை முழுக்க அவ்வளவு மெடிசின்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனை வியாபாரம் தான் ஆயிட்டு இருக்கு. அப்ப நோய்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மாத்திரை தான். உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த நாடு ரொம்ப சுபிக்ஷமா நல்லா இருந்தது எப்ப அப்படின்னா, டிவில 8:30 மணிக்கு ஒரே ஒரு ட்ரிப் ஒரு நியூஸ் போட்டாங்கல்ல, அப்பெல்லாம் நாடு நல்லா இருந்தது. நாள் முழுக்க நியூஸ் சேனல்னு கொண்டு வந்தா நாடு கெட்டு குட்டிச்சவரா போச்சுன்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாத்தையும் ஒரே கனெக்டிவிட்டி தான். அப்படி ஆயிடுச்சு. அப்ப நாம எங்க மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாரம்பரிய மருத்துவத்துல நோய் கண்டறியறது, அதோட மருத்துவ பயன்பாடுகள், அதே மாதிரி அறுவை சிகிச்சை நுட்பங்கள், அவசர சிகிச்சைகள், இதெல்லாம் தி பெஸ்டா இருக்கு. அவங்களோட கவனம் ஊட்டச்சத்துல இல்ல. தி டாக்டர்ஸ் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் விச் மே பி கில்லிங் யூ அப்படின்னு ஒரு டாக்டர் எழுதின புத்தகம் இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னொரு செஷன்ல கூட பார்த்தோம். ஓகேங்களா? அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊட்டச்சத்துல, நம்ம உணவுல ஊட்டச்சத்துல பெருசா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் தடுப்பு மருத்துவம். அது தவிர வாழ்க்கையில வாழ்க்கை முறை மாற்றங்கள், இயற்கையா நம்மை நாமே குணப்படுத்திக்கும் முறைகளை நம்ம உருவாக்கணும். நோய்களோட வேர் காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தெரியும், நிலத்துல செடிகள் வளரும், கூடவே களைகள்னு வளரும். அந்த களைகளை அவங்க எப்படி வெட்டுவாங்கன்னா, கொஞ்சம் ஈரமா இருக்கிற நேரத்துல அப்படி வேரோட பிடுங்கி எடுப்பாங்க, மேலோட வெட்ட மாட்டாங்க. ஆனா சில சமயத்துல ஈரம் இல்லாம மேலோட வெட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, மேல வெட்டிடுவாங்க. இதுக்கு கீழே இப்படி வளர்ந்துருக்கு வேரெல்லாம், மேல செடி இருக்கு, மேல வெட்டிடுவாங்க. அப்ப என்ன கீழே வேர் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கா போகும். அப்ப திருப்பியும் முளைக்கும், வெட்டுவாங்க. ஆனா இன்னும் வேர் ஸ்ட்ராங்கா போகும், இங்க முளைக்கும், வெட்டுவாங்க. அதே மாதிரி மேல இருக்கிற வெட்டுற வேலை மட்டும் நடந்துட்டு இருக்கு இப்ப இதுல ஆங்கில மருத்துவத்துல. உள்ள நோய்க்கான அந்த காரணமா இருக்கிற விஷயங்கள் இன்னும் ஆழமா வளர்ந்துட்டே இருக்கு. அதனாலதான் ஒருத்தருக்கு ஆரம்பத்துல 120, 150, 180 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் ஏறுது. மேட்ச்ல ரன் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டு என்னங்க, சுகர் லெவல். சுகர் வந்த உடனே கூடவே அந்த ஒட்டகத்தோட ஒருத்தர் கூடாரத்துக்குள்ள வெளில ரொம்ப குளிரா இருக்கு, நான் கொஞ்சம் தலையை மட்டும் நீட்டிக்கிறேனே அப்படின்னு கேட்டுச்சான் ஒரு ஒட்டகம். அந்த டென்ட்ல இருக்கிற பாவம் பார்த்து, சரி வாப்பா கொஞ்சமா தலையை மட்டும் தானே வச்சுக்கோ அப்படின்னாங்களாம். அப்படியே வச்ச உடனே அப்படியே கொஞ்சம் நீட்டிச்சான். அப்படியே ஒரு காலை மட்டும் வச்சுதான், 2 காலை வச்சுதான். அப்படியே உள்ள அது ஃபுல்லா கடைசியில அந்த டென்ட் ஓனர் வெளில தள்ளி விட்டுருச்சான். அதே மாதிரி டயபெட்டிக் வந்ததுன்னா கூடவே பிளட் ப்ரெஷர், சுகர், பிபி, நீரி அந்த யூரினேஷன் இஷ்யூஸ், காலில் புண்ணெல்லாம் வந்ததுன்னு ஆறாதது, கண் பார்வை குறையிறது, இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அது கொண்டு வந்துருது. மாத்திரை ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரை எடுத்தா, அப்புறம் 2 ஆச்சு, 4 ஆச்சு, அப்புறம் இன்சுலின் போட்டுக்கிறான்னு அதிகமாகுதே தவிர குறையறதுக்கான வாய்ப்பே இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாம இருக்கோம். அப்ப நாம இன்னைக்கே சில விஷயங்களை நம்மை நாமே சரிப்படுத்திக்கல அப்படின்னா நாமும் சரியாக முடியாது, நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இருக்கு பாருங்க, அவங்களும் சரியாகாது. இந்த வெளியில போய் விளையாடின மண்ணு தரையில
மழை, வெயில் எதுவா இருந்தாலும் காலைல செருப்பு போடாம போய் விளையாடி ஜாலியா விளையாடணுமா நம்ம நம்ம சின்ன வயசுல? இன்னைக்கு அந்த குழந்தைகள் அப்படி விளையாடுறாங்களா? அப்ப நேச்சுரலா இருக்கிற இம்யூனிட்டி நம்ம குழந்தைக்கெல்லாம் இல்ல. இந்த கூவம் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஏழை பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கொசுக்கடியில அங்க இங்கெல்லாம் தங்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பெருசா பெரிய பெரிய வியாதிகள்லாம் வருதில்ல. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா இருக்கு. ஆனா, நாம இங்க நல்ல சொகுசா பசங்கள வந்து யாரோ ஒருத்தர் ஒரு பாம்பேல நான் போகும்போது ஒரு வீட்டுக்கு போறேன். கூட என்னோட வந்த நண்பர் ஒரு தும்மல் போட்டாரு. அவ்வளவுதான் அந்த வீட்டு அம்மா அப்படியே பதறினாங்க. ஒரு தும்மல் போட்டதுக்கு அப்படியே பதறி அடிச்சு அவங்க 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு அப்படியே உள்ள ஓடுறாங்க மாடிக்கு. மாடிக்கு ஓடிட்டு போயிட்டு திருப்பி வந்து ஒரு இத போட்டுட்டு எங்க பக்கத்துல உட்காராம ஒரு 4 அடி தள்ளி இருக்கிற சோஃபால உட்கார்ந்து அப்புறமா பேசினாங்க. வேற ஒரு அப்பாயின்ட்மென்ட்க்காக போயிருக்கும்போது இதே மாரி நடந்துச்சு. அப்ப பாதுகாக்கிறோம், பாதுகாக்கிறோம், பாதுகாக்கிறோம்ன்ட்டு ஆக்சுவலி நேச்சுரலான இம்யூனிட்டில இருந்து பாதுகாக்கணும். இந்த நேரத்துல நம்ம இன்னொன்னு சொல்றோம். குழந்தைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி, தடுப்பூசின்னு ஒண்ணு போடுறாங்கல்ல. அது என்னன்னு தெரியுமா? மருந்தா? மருந்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு மருந்து போடுறாங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தியை குடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? யாராவது பதில் சொல்ல முடியுமா? நோ. கரெக்ட் மேம். அதாவது என்ன அப்படின்னா, அவங்க பேத்தோஜன். அவங்க நோய் உருவாக்கக்கூடிய அந்த கிருமிகளை, வைரஸ்களை தான் நம்ம உடம்புல ஏத்துவாங்க. அதுதான் ஆக்சுவலி வேக்சினேஷன் அப்படிங்கிறது. இப்ப நாம நிறைய வேக்சினேஷன் ஒண்ணு போட்டோம். என்னங்க? கோவிட் வேக்சினேஷன். அது என்னன்னா, அதோட தீவிரம் குறைக்கப்பட்ட இல்லைன்னா இறந்த அந்த கோவிட் கிருமிகளைத்தான் நமக்கு இன்ஜெக்ஷனா போட்டாங்க. ஒரு பிறந்த குழந்தைக்கு எந்த தைரியத்துல டாக்டர் அதே மாதிரி ஒரு ஊசியை போடுறாரு? கிருமிகளை செலுத்துறாங்க. அந்த குழந்தை அடுத்து ஒரு ஒரு நாளைக்கு ஜுரம்லாம் வரும் பார்த்திருப்பீங்களா? ஜுரத்தோட இருக்கும். அதுக்கு ஒரு டானிக் மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் ஒரு தடுப்பூசி போடுறாங்கிறாங்க. அதுல 9 தடுப்பூசிகள் கலந்திருக்கு. பல பேர் தடுப்பூசிகள் கலந்திருக்கு. டீபாப்புலேஷன் அப்படிங்கிற அதாவது மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாம, நம்ம அறியாம நமக்காக நடந்துட்டு இருக்கு. இந்த அயோடின் சேர்த்த உப்பு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு காரணம். நமக்கு ஆர்டிபிஷியலா நோய் வரவழைக்கிறதுக்கான சில காரணங்களாவும் அது இருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு அவ்வளவு தைரியமா ஒரு கிருமிய உள்ள செலுத்துறாங்க அந்த டாக்டர் அப்படின்னா அவருக்கு அறிவு இல்லையா? அவருக்கு தெரியுதுல்ல. குழந்தைக்கு கிருமிய செலுத்தினா அந்த கிருமி உள்ள போன உடனே நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் என்ன செய்யணும்னா, ஏய் வந்திருக்கிறது யாரு? ஏய் உடம்புக்கு ஒத்து வராதவன். இவனை நம்ம கொல்லணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும். எப்படி ட்ரை பண்ணும்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆசிட ஊத்தி பார்க்கும். ஆசிட் இல்லையா கொஞ்சம் நெருப்பு போட்டு கொளுத்தி பார்க்கும். இல்லையா தண்ணி ஊத்தி பார்க்கும். இல்ல மண்ணுல போட்டு புதைச்சு பார்க்கும். நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது வேற வேற காம்பினேஷன்ல வேற வேற மருந்து உருவாக்கி அது மேல போட்டு செக் பண்ணும். ஏன்னா தெரியாதுல்ல குழந்தை பிறந்து வந்திருக்கும் போது அது தெரியாது. அதுக்கு உள்ள இருக்கிற இம்யூனிட்டி சிஸ்டம் தானாவே ஒரு 100 விதமான 200 விதமான காம்பினேஷன்ல போட்டு போட்டு பார்த்து ஏய் ஒண்ணு செத்துரும். உடனே எழுதி வச்சுக்கும். இந்த A+B+C+5 SZ இதெல்லாம் போட்டு இந்த விகிதத்துல போட்ட உடனே அந்த செல்லு அந்த வைரஸ் செத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டைரி நோட் பண்ணி வச்சிரும். அந்த டைரி நம்ம டிஎன்ஏல ஒவ்வொரு செல்லையும் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு இவ்வளவு தைரியமா ஒரு வெளியில இருக்கிற கிருமிகளை கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தைக்கு நேச்சுரலா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படிங்கிற தைரியத்துலதான். வயதாக வயதாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை. குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? தாய்ப்பால் கொடுத்தா நல்லது. நாம என்ன செய்யறோம்? டிவி பார்க்கணும். ஒரு புட்டி பாலை போட்டுட்டு ஒரு தூளியில போட்டு ஆடிட்டு டிவியை பார்க்கறது. அதாவது நம்ம என்ன செய்யணுமோ அதே மாதிரி விஷயங்களை நிறைய விட்டோம். இப்ப பால் கொடுக்கும்போது நாம தாய்ப்பால் கொடுக்காம புட்டி பால் கொடுத்துட்டேன். அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த குட்டி ஞாபகம் வச்சு ஒரு கோக்கு, பெப்சி அப்படின்னு சாப்பிடும். கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன செய்வாங்க? கொஞ்சம் பெரிய பாட்டில் தள்ளாடுற மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் தள்ளாடும். கொஞ்சம் தலைகீழ தள்ளாடும் காத்துல. ட்ரிப் ஏறும். வயசாக வயசாக உடம்பு சரியில்லாம தலைகீழ மத்த பாட்டில்லாம் நிற்கும். இது மட்டும் தலைகீழ தூங்கும் கடைசியா. கரெக்டுங்களா? சலைன் வாட்டர் ஏத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கணும். அப்ப நாம
நோய்களோட வேர்க்காரணங்களை ஆராய்ந்து அறிந்து அறிகுறிகளை தடுக்கிறது சிகிச்சை இல்லை. அந்த அடிப்படை காரணத்தை அறவோடு முழுசா ரிமூவ் பண்றதுதான் சரியான சிகிச்சை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். ஓகே, உணவே மருந்து, மருந்தே உணவு. 2400 வருஷத்துக்கு முன்னாடியே ஹிப்போக்ரட்டிஸ் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. நம்முடைய நேச்சுரோபதி முறைகள் இதைத்தான் சொல்லுது. நல்ல சன்லைட்ல இருங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பஞ்சபூதத்தோடையும் தொடர்புல இருங்க, மழை வந்தா நனைங்க, வெறும் காலில் தரையில நடங்க, நல்லா உட்கார்ந்த நிலையில தியானம் பண்ணுங்க, பிரபஞ்ச எனர்ஜியை எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கையா நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான எனர்ஜி ஊட்டிக்கிறதுக்கு விஷயம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சரியான உணவு, அந்த உணவுங்கிறது நம்ம கையில இல்லை. ஏன்னா எந்த பூச்சி மருந்து இல்லை, பூச்சிக்கான விஷம், பூச்சிக்கொல்லி விஷங்களை போட்ட எந்த உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியாது. செயற்கை உரங்கள் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ற எண்ணெய் பெட்ரோலியம் கெமிக்கல் கலந்த எண்ணெய், ஒரிஜினலான எண்ணெய் கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லி வரதுல அதுல மினரல் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க வாங்குற எண்ணெய் பாக்கெட்ல பாருங்க, மினரல் ஆயில்னு இருக்கும். அதுல கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்தினா கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்தினா நல்லெண்ணெய். கலப்படம் உணவை தான் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம். அப்ப 2 விஷயம் நம்ம ரூட் காஸ் நோய்களுக்கான முக்கியமா 2 விஷயம். ஒண்ணு ஊட்டச்சத்து குறைபாடு, இன்னொன்னு நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன்ஸ். எப்படிங்க? பூச்சி கொல்லி விஷங்களை சாப்பிட்றோம், செயற்கை உரங்களை சாப்பிட்றோம். இப்ப நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம். இந்த ஒயிட் லகான் கோழி எல்லாம் சாப்பிட்டா பெண்கள் சீக்கிரமா குப்பை எதிர்றாங்க. கரெக்டுங்களா? காரணம் என்ன? அந்த ஒயிட் லகான் கோழி ஒரு 65 நாள்ல வளர வேண்டிய கோழி அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஊசி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அதை வேகமா வளர்றதுக்கான சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு சீக்கிரமா வளர்த்து நல்லா கொழுக்குன்னு வளர்றதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. அந்த ரெடி பண்ண அந்த மாமிசத்திலையும் அந்த ஹார்மோன்ஸ்கள் இருக்குமா? அதாவது மறுசுழற்சி அப்படிங்கிறது ஒரு பொருளை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது வேற ஒரு பரிணாமத்துல வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஜென்ரலா தண்ணி இங்க இருந்து நீராவியா மேகத்துக்கு போகுது, மேகத்துல இருந்து திருப்பி தரைக்கு வருது, தரையில இருந்து கடல்ல போகுது, கடல்ல இருந்து மேகத்துக்கு போகுது, திருப்பி தரைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுழற்சி ஒவ்வொரு விஷயத்திலுமே சுழற்சி. ஓடம் ஒரு நாள் ஓடம் ஒரு நாள் வண்டியில் போகும், வண்டி ஒரு நாள் ஓடத்தில் போகும்னு சொல்லுவாங்க. மீன் கரைக்கு செத்துதுன்னா எறும்பு தூங்கும், எறும்பு மீன் தூங்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுழற்சி அப்படிங்கிறது நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த நச்சு பொருட்கள் நம்ம ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா அது செடிக்கு போய் அந்த செடி வழியா நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புல இருந்து இப்ப தாய்ப்பாலில் விஷம், இது பழைய கதை. தாய்ப்பாலில் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குங்கிறது புது கதை. இதே மாதிரி அந்த நச்சு பொருட்களை நம்ம உள்ள வாங்கி அதோட ஸ்டோரேஜ்னு சொன்னா கூட சேர்த்து வைக்கிறதுங்கிறது டஸ்ட்பின்னா நம்ம மாறிட்டோம். குப்பை சேர்க்கும் கிடங்காக நம்ம மாறிவிட்டோம். அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நச்சு பொருட்களை நம்ம வெளியேற்றணும். தவறான உணவு, இந்த அஜினோமோட்டோ அது இதுன்னெல்லாம் போட்டு நாக்குக்கு ருசியை கொடுக்கணும், பார்க்கறதுக்கு கலரை கொடுக்கணும். அந்த சிக்கன் அப்படியே ஒரு சேப்பு கலர்ல அப்படி இருந்ததுன்னா அந்த ஆடுகளை காமிப்பாங்க. நல்லா செக்க செவல்னு போட்டு அதுல மேல ஒரு மசாலா தூவி கொடுத்த அந்த கலருக்கே நாக்குல எச்சல் வரும். ஆனா நான் ஒரு வீடியோ கூட நடுப்புற ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு ஹோட்டல் வச்சிருந்தவங்க அந்த கலரிங் ஏஜென்ட் இருக்குல்ல, அது கையில பட்டுருச்சுன்னா சோப்பு போட்டு கழுவினாலும் 2 நாள் போகாது அப்படிங்கிறாங்க. அந்த கலரிங் கெமிக்கலை போட்ட அந்த கோழியை வயிற்றுக்குள்ள போனா அது எத்தனை நாள் இருக்கும், எத்தனை வருஷம் இருக்கும்? கரெக்டுங்களா? அப்ப உடம்பு இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நீரிழிவு, ரத்த அழுத்தம், இதய நோய் மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்குது. இதே மருந்து என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க தலைவலின்னு மருந்து சாப்பிட்றீங்க, தலைவலி சரியா போயிடுதா? உடனே சரியா போயிடுது. அடுத்த ஒரு 1 ஹவர்ல தலைவலி காணாமல் போச்சு, இட்ஸ் கான். ஆனா அது என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு வலிக்குதுன்னு ஒரு சிக்னல் போகுது மூளைக்கு, அந்த சிக்னலை கட் பண்ணிடுது. மூட்டு வலின்னு நீங்க ஒரு மாத்திரை போடுறீங்க, மூட்டுல இருந்து போற சிக்னலை கட் பண்ணுது. ஆனா அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க போடுற மாத்திரைக்கு
எந்த சுவிட்சை ஆஃப் பண்ணா மூட்டு வலியிலேருந்து போற சிக்னல் கட் ஆகும்னு தெரியாது. அது என்ன செய்யும், மொத்தமா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். அந்த வலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இங்க ரிப்பேர் பண்ணணும், எனக்கு சாமான்லாம் கொடு, எனக்கு இந்த சாமான்லாம் கொடு, எனக்கு சமைக்கணும், ரசம் வைக்கணும், ரசப்பொடி வேணும், கொஞ்சம் புளி வேணும், பருப்பு வேணும், கொஞ்சம் தக்காளி வேணும், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், ஜீரகம் இதே மாதிரி எல்லாம் வேணும். இதெல்லாம் கொடுத்தாதான் ரசம் செய்ய முடியும். ஆனா இதை செய்யாம நான் கொடுக்கலாம்னு வச்சுங்க, என்ன ஆகும்? சரி உப்பு வேணும், உப்பு போடாம உப்பு இல்லை, அப்ப அது முழுமையாகுமா ரசம்? அதே மாதிரி உடம்பு ஒரு இடத்துக்கு ரிப்பேர் பண்றது, எனக்கு இதெல்லாம் சாமான் வேணும்னு இன்டென்ட் போட்டு அனுப்பும். ஹோட்டல்லாம் கேஒய்டின்னு சொல்லுவாங்க. இன்டென்ட் போட்டு அனுப்பி அது உள்ள கிச்சனுக்கு போனாதான் வரும். அதே மாதிரி மூளைக்கு அனுப்பிச்சு அப்புறம் பிளட் அங்க ஃப்ளோ அதிகமா அனுப்பிச்சு தேவையான நியூட்ரியன்ட்டை கொடுக்கும். இந்த சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா எங்கேயுமே ரிப்பேரிங் ஒர்க் நடக்காது. உங்க வீடு முழுக்க குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கும். குப்பை அகற்றும் வேலை நடக்காது. அப்ப என்ன நாரி போயிடும். அந்த விஷயமா தான் நாரி போயிட்டு இருக்கு. அதனால வலி நிவாரணி மருந்துகள் சாப்பிடக்கூடாது. இந்த மருந்துகள் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றது இல்லை, அந்த சிம்டம்ஸை கட் பண்றது, சிம்டம்ஸை ஸ்டாப் பண்றது மட்டும்தான் செய்யுது. ரத்த அழுத்தத்துக்கான நீங்க மருத்துவம் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை, ரத்த குழாய்கள்ல உங்களுக்கு கொழுப்பு சேர்ந்து அடைஞ்சிக்குது. அது போறதுக்கு உண்டான பாதை வந்து ஸ்லோவா இருக்கு. இப்ப பைப்பு ஒண்ணுல அடைச்சிடுச்சு, என்ன செய்யும்? ஸ்லோவாகும். பைப்பு ரத்தம் அந்த தண்ணி வந்து ஸ்லோவாகும். தண்ணி வருது, ஸ்லோவான உடனே நீங்க ஒரு செடிக்கு தண்ணி அடிக்கணும், என்ன செய்வீங்க? அந்த குழாய் பிடிச்ச முனையில அப்படி அழுத்தினீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். அதே மாதிரி ரத்த ஓட்டம், என்னப்பா எல்லா இடத்துக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும், காலில் இருக்கிற செல்லுக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கு, கேட்குது, ஆனா இங்க வழியெல்லாம் அடைச்சிட்டு இருக்கே அப்படின்னு ரத்த ஓட்ட மண்டலம் என்ன செய்யும்னா, இதயத்தை போட்டு கொஞ்சம் அழுத்தம், வேகம் அழுத்தம். அப்பதான் எல்லா இடத்துக்கும் போகணும். ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, உங்க ரத்த குழாய்கள்ல ஏதோ அடைப்பு இருக்கு, அப்ப சரியா உடம்புக்கு போய் சேர மாட்டேங்குது, கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இந்த பல்பிட்டேஷன், ரத்த அழுத்தம் எப்ப அதிகமாகும்? வேற சில நேரம் நான் வேகமா ஜிம்ல போறேன், ட்ரெட்மில் ஓடுறேன், ஒரு 15 நிமிஷம் வேகமா ஒரு 9 கிலோமீட்டர் ஒரு 12 இன்க்ளைன் வச்சு நான் ரன் பண்றேன். வந்து நின்னுன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? அப்படின்னு ஜாலியா இருப்பானா, மூச்சு வாங்கும், அப்படியே ரத்த ஓட்டம் பட் 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 பட்னு அடிச்சுக்கும். காரணம் என்ன? உடம்பு எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கணும், வேலை செய்யணும். அதே நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், கண்ணை மூடிட்டு நல்லா தியானம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு என்னோட பிபி பாத்தீங்கன்னா லோவாயிருக்கும். அப்போ உடம்புக்கு எப்ப ஏத்தணும் எப்ப இறக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா இந்த மருந்து என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் பயணம், உள்ளியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா போதும், அது உடம்பு முழுக்க போகும். இப்ப வெரிகோஸ் வெயின் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரத்த ஓட்டம் அதிகமா தான் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மாறுது. ஒருத்தருக்கே தூங்கும் போது ஒண்ணு, முடிச்சுட்டு இருக்கும் போது ஒண்ணு அப்படின்னு வேற வேற சூழ்நிலையில இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் 80, 120 இதுல இருந்ததுன்னா நீங்க பிபி நார்மல், கூட இருந்ததுன்னா ஹை பிபி. இது நியாயமா? நியாயமே இல்லை. அப்ப இந்த மருந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு ஆவரேஜா கொஞ்சம் பிளட் தின்னர் அதே மாதிரி சில விஷயங்கள் மட்டும் செஞ்சு, அப்ப ரத்தத்தை இதயமே நீ துடிக்க கூடாது, 72 தடவைக்கு மேல துடிக்க கூடாது, இவ்வளவு பிரஷருக்கு மேல பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் துடிக்கணும், இவ்வளவுதான் துடிக்கணும், இவ்வளவுதான் துடிக்கணும், இதுக்கு மேல துடிக்க கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருது இந்த மருந்து. இது ரத்தத்துல இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுக்கிறது இல்லை. எனக்கு ஒரு ரிப்பேர் நடக்குது, எனக்கு பொருள் வேணும், ஒருத்தங்க பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இங்க இருந்து நான் போறதுக்கு அங்க 4 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் நான் டிராவல் பண்ணேன்னா அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஆனா வண்டி சரியில்லை, உடனே இது என்ன சொல்லுது, நீ 20 தான் போகணும், 20 தான் போகணும், 20 தான் போகணும் அப்படின்னா, நான் மத்தியானம் 12 மணிக்கு போக முடியாது, நைட் 8 மணி டின்னருக்கும் போக முடியாது, நைட்டு 12 மணிக்கு போகும், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடையாது, சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்டார்விங்ல செத்து போக வேண்டியதுதான் அவங்க. அதே மாதிரி இங்க ஒரு சரியான காரணத்துக்கான ட்ரீட்மெண்ட் நடக்கிறது இல்லை, அந்த சிக்னல்ஸை கட் பண்ற வேலை மட்டும்தான் நடக்குது. முக்கியமான என்ன ரூட் காசோ அதை சரி பண்றதுக்கான வைத்தியத்தை தான் நம்ம பண்ணணும். இப்ப இந்த டீடாக்சிபிகேஷன் ஏன் அவசியமா இருக்கு? நம்ம உடம்புல இப்ப ரத்தத்துல சுவாசிக்கிற காத்து என்ன ஆகுது? ஆக்சிஜனா உள்ள போகுது, உடம்புல போய் எல்லா இடத்துலயும் அந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது செல்களுக்குள்ள ஏடிபி உற்பத்தி பண்ண உடனே ஒரு வேஸ்டேஜ் வரும்ல, அது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா மாறி எல்லாம் வரும். புகைங்கிறது என்னங்க?
ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வருது. அதே மாதிரி உடம்புல உள்ள போறது கார்பன் டை ஆக்சைடு, உள்ள போறது ஆக்சிஜன், வெளில வருது கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொன்றும் தண்ணி போகுது உள்ள, அதுல இருக்கிற மினரல் தேவையான சத்துக்களை எடுத்துட்டு சிறுநீர் கழிவா போகுது. அதே மாதிரி சாப்பாடு உள்ள போகுது, அதுல இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சப்பட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் மட்டும் கழிவா போகுது. இது எல்லாமே நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வெளில தள்ளுற வேலையை இந்த உடம்பு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன நடக்கும்? உங்க சிஸ்டம் சரியில்லை. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க வீட்டுல மாப்பு வச்சு துடைக்கிறீங்க. அந்த மாப்பை கிளீன் பண்ணாம திருப்பியும் துடைச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு எண்ணெய் கிரீஸ் படிஞ்ச இடத்த துடைச்சிட்டீங்க, அதை கிளீன் பண்ணாம திருப்பி வீடு முழுக்க துடைச்சா என்ன ஆகும்? வீடு முழுக்க திருப்பியும் ஃபுல்லா கிரீஸ் இன்னும் அழுக்காகும். அதே மாதிரி விஷயத்த தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எஸ்ஆர்எஸ். அப்ப நாம ரத்தத்தை சுத்திகரிப்பணும். கல்லீரல் தான் நம்ம உடம்புல ஆயிரக்கணக்கான வேலைகளை செய்யுது. இதயத்தோட ஒரே ஒரு வேலை என்ன? உடம்பு முழுக்க ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நுரையீரல்ல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து ஆக்சிஜன் நேற்றம் செய்யப்பட்ட ரத்தத்தை உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலை செய்யுது. அதே மாதிரி நிறைய ஆர்கன்ஸ்க்கு ஒரே ஒரு வேலை தான். ஆனா இந்த கல்லீரலுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான வேலை. இதே மாதிரி இடத்துல அதே மாதிரி குடல் அப்படிங்கிறது குடல் மட்டும் இல்ல, வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் கட்டு. இந்த கட் ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப இயற்கையா குணப்படுத்துறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு இயற்கையான உணவு எடுத்துக்கணும். செல்கள் புதுசா பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்ம உடம்புல செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. பழசு போயிட்டே இருக்கு, புதுசா உருவாயிட்டே இருக்கு. இது இயற்கையா சரியா நடந்தது அப்படின்னா நம்ம தானே குணப்படுத்திக்கும். இப்ப இப்ப நான் வந்து ஆவரேஜா 3 மாசத்துக்கு பிளட் டொனேஷன் பண்ணுவேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 14 நாளைக்கு ஒரு ட்ரிப் பிளட் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னன்னா அந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற அதை மட்டும் பிரிச்சு எடுத்து கொடுப்பாங்க. அது 7 நாள்ல புதுசா உருவாயிடும். 14 நாள்ல நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதே ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னா 120 நாள் ஆகும் புதுசா உருவாகிறதுக்கு பழையது. அதாவது 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம உடம்புல அவ்வளவு உருவாகிற வேலை நடந்துட்டே இருக்கு. அப்ப இந்த புதுசா உருவாகிற வேலை கரெக்டா இருந்ததுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாயிடும். இயற்கையா உணவு இருந்ததுன்னா இந்த நச்சுக்கள் போய் மேலும் சேராது. ஆனா ஏற்கனவே சேர்ந்ததை என்ன செய்யறது? வெளில தள்ளணும்ல. அதற்கு என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி இந்த இம்யூனிட்டான்னா என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட் அதுதான். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முக்கியமான விஷயம், கத்துக்கிற விஷயமா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில இதே மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு யாரும் டிக்கெட் உங்களுக்கு பிளாக்ல யாரும் விற்கல இல்லைங்க? 100 டிக்கெட் 200 300 யாராவது வித்துருக்காங்களா? காசு ஏதாவது கட்டியிருக்கீங்களா யாராவது? அப்படின்னா சொல்லிடுங்க, நான் கம்பெனியில சொல்லி அதுல கமிஷன் வாங்கிக்கிறேன். இல்ல இலவசமா கிடைக்கிற பொருளுக்கு மரியாதை கிடையாது. ஆனா இந்த விஷயம் உங்க லைஃப்ல ரொம்ப வேல்யூபிளான விஷயம். உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த அழைப்பை கொடுத்த நண்பருக்கு கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. ஏன்னா நாலேஜ் இஸ் பவர். இந்த நாலேஜை வச்சுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா பார்ப்போம். இது உடம்ப பாதுகாக்கிற ஒரு கவசம். நம்ம உடம்புல போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை வந்து ரொம்ப சிம்பிளா பார்ப்போம். இந்தியா நம்ம நாடுக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்புன்னு இருக்கு. எப்படிங்க? ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து எதுவும் தாக்காம இருக்கிறதுக்காக ராணுவம் இருக்கு. அது எங்க? தரைப்படையா இருக்கு, கடற்படையா இருக்கு, விமானப்படையா இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப த்ரெட் இருந்ததுன்னா அணு ஆயுதம்லாம் கொண்டு போய் போடுற அளவுக்கு நமக்கு பவர்ஃபுல்லா ஒரு அமைப்பு இருக்கு. இது வெளியிலேந்து தாக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம உடம்புல இப்ப தோல் உள்ள அப்படி தவறி போய் வந்ததுன்னா கூட நுரையீரல்ல போறதுக்குள்ள அந்த ட்ராக்கியால எல்லாமும், அதே மாதிரி சைனஸ்ங்கிற அமைப்பு, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள ஏதாவது வந்து இந்த தண்ணி குடிக்கும் போது அதுல கிருமி இருந்ததுன்னா இங்கேயே கட்டுப்படுத்திடும். உடம்புல இருந்து ஏதாவது கிருமி வந்ததுன்னா உள்ள போகாம நம்ம தோல் பேரியரா இருக்கும். இதே மாதிரி படை இருக்கு. அடுத்து மத்திய ரிசர்வ் போலீஸ், எல்லை பாதுகாப்படை, எஸ்பிஆர்எஃப், இதே மாதிரி நிறைய இது இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா போலீஸ், ஸ்பெஷல் போர்ஸ், கடலோர காவல்படை, ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ், அதிரடிப்படை, இதே மாதிரி பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்குல்ல. ஒவ்வொரு விதத்தையும் பாதுகாக்கிறதுக்கு, காவல் காக்கிறதுக்கு, நம்மளை பத்திரமா பாதுகாத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் நிறைய சிஸ்டம் இருக்கு. ஒரு
இது எப்படி சொன்னா புரியும்? ஒரு நிமிஷம்ங்க. அயன் டோம் நாம நிறைய கேள்விப்பட்ட பேரு. இப்ப இஸ்ரேல் போர்ல வெளியிலேருந்து வந்து ஏதாவது தாக்குதல் By நடந்தது Israeli அப்படின்னா firms Rafael Advanced Defense Systems and Israel Aerospace Industries, the Iron Dome air defense system became operational in 2011. Israel is protected by 10 Iron Dome batteries consisting of 3 to 4 இதே மாதிரி வெளியிலேருந்து வான் வழியா தாக்குதல் ஏதாவது வந்ததுன்னா கூட அயன் டோம் இரும்பு கவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பாதுகாக்கிறாங்க. இஸ்ரேல்ல நடக்குது அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஏதாவது விமானம் ஏதாவது வந்ததுன்னா அதை சுட்டு வீழ்த்தறதுக்காக வரும்போதே வீழ்த்தறதுக்காக இதே மாதிரி படை இருக்கு. கரெக்டுங்களா? சுட்டாங்க. அவ்வளவுதான். இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதே மாதிரி பாதுகாப்பு கவசங்கள் இருக்கு. அதே மாதிரி ஊர்ல ஒரு கலவரம் வருது. என்ன செய்யறாங்க? அதிரடி படைகள் இதே மாதிரி சிறப்பு படைப்பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. இப்ப இந்த கலவரம் செய்யறவங்களை விட போலீஸோட எண்ணிக்கை இந்த அதிரடி படைகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்ததுன்னா இவங்க முன்னேறி போறாங்க அவங்களை நோக்கி. இதே விஷயம் இப்ப பாதுகாப்பு பண்றவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. என்ன ஆகும்? பாருங்க. முன்ன உடனே இதே மாதிரி பாதுகாப்பு படைகள் இருக்கு. உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா வரும்போது என்ன ஆகும்? பலம் இல்லாம போயிடும். ஓகேவா? சரி. அதே மாதிரி நம்ம உடல்லையும் பல்வேறு விதமான நோய் எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காயம் பட்டது, அதுல சீழ் வரும் வெளில பாத்தீங்களா? அந்த சீழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை அணுக்கள் வெளியிலேருந்து வர கிருமிகளோட போராடி செத்து போன செல்கள் சீழா வெளில வரும். அதே மாதிரி சில பேருக்கு நெறி கட்டி இருக்கும்பாங்க. நிணநீர் அமைப்போட ஒரு விஷயம் அது. இந்த இடத்துல மட்டும் வெளிக்குது அப்படிம்பாங்க. சில மாதிரி தொண்டை கட்டி இருக்கு அப்படிம்பாங்க. தொண்டை கட்டுறதுங்கிறது அந்த சைனஸ் இதுல வெளியிலேருந்து வந்த கிருமிகளை தடுத்து இங்கே புடிச்சு வச்சுட்டு இருக்கும் போது அந்த தொண்டை கரகரன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதே மாதிரி உடம்புல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம். எவ்வளவுன்னா 70% குடல்ல 24 மணி நேரம் தொடர்ந்து 365 நாள் அந்த பாதுகாப்பு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. சரியான உணவு மூலமா தான் இது பெஸ்டா இருக்கும். மன அழுத்தம் இருந்தாலோ, தூக்கம் இல்லைனாலோ, உடல் உழைப்பு இல்லைனாலோ அது பலவீனமா இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது. இதுல அதிகபட்சமா பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறைகள்னாலதான். கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடுறது, சரியா தூங்குறது இல்ல, பாதி நேரம் மொபைல்லயே நோண்டிட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறது, இதே ஒரு அடிக்ஷன் ஆயிருது. இதே மாதிரி விஷயங்கள் தான். மரபணு காரணமா வர நோய்களும் தொற்று நோய்களும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அப்ப வயிறு, 2வது மூளை, இது சிரிப்பு ஆக்சுவலி நல்ல வாய் விட்டு சிரிக்க சொல்றாங்க. நாம நல்லா தூங்கினா மட்டும்தான் ரிப்பேரிங் ஒர்க்னு நடக்கும். அதனாலதான் எலிக்சர் மிக்சர் நம்ம சாப்பிட சொல்றதுக்கு ப்ரிஃபரபிள் டைம்னு சொல்றதும் நைட் டைம்ல.
காய்ச்சல் அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நோய்னு நினைக்கிறோம். அது உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டு போகி எரிக்கிற மாதிரி எரிக்கிற வேலை செய்யுது. ஒரு 102 டிகிரி வரைக்கும் இருந்ததுன்னா அதனால பாதிப்பு கிடையாது. அது உள்ள ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். உடனே குழந்தைக்கு ஜுரம் அப்படின்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றதெல்லாம் பார்க்கணும். அது கரெக்டான முறை கிடையாது. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்குன்னு அர்த்தம். மன ஆரோக்கியம் முதல் இது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் மொத்த ஆரோக்கியமா இருக்கணும்னா வலுவான நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டி கரெக்டா இருந்ததுன்னா தான் நம்ம உடல் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் இருக்கும். இப்ப இதுக்கு எலிக்சர் மிக்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது கண்டிப்பாவே இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். அதாவது சிலத நம்ம எப்படி சொல்லுவோம், கடவுளின் தூதர்கள்னு சொல்லுவோம். கடவுள் நேரம் வர மாட்டாங்க. பகவான் மனுஷ ரூபேனா அப்படிம்பாங்க. ஒரு மனிதர்களை கருவிகளாக கடவுள் அனுப்புகிறார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சில விஞ்ஞானிகள் இத தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு சில ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த பிறகு ஒரு 12 விதமான மூலிகைகள் ஒரு காம்பினேஷன்ல இந்த ப்ராடக்டை உருவாக்குறாங்க. இது வந்து டாக்டர் டசன் நோ அபவுட் நியூட்ரிஷன் புக்ல இருக்கக்கூடிய தத்துவங்களை முறைப்படுத்தும் ஒரு நியூட்ரிஷனா இருக்கும். இந்த எலிக்சர் மிக்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஸ்டெம் செல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம உடம்புல ஒரு இடம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது அங்கேயே கொண்டு போய் வேற ஒரு செல் ஸ்டெம் செல் இருக்கும். அந்த செல் போய் அங்க போய் சரி பண்ணும். இப்ப ஒரு சரி அதை உள்ள போகும்போது பார்க்கலாம். அது தவிர இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட், டிடாக்சிஃபிகேஷன், செல்லுலார் லெவல் அதாவது செல் லெவல்ல ரீஜெனரேஷன் ப்ராசஸ், அது தவிர ஒரு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறது. இது எல்லாம் வந்து எலிக்சர் மிக்ஸோட ஒரு 5 தத்துவங்களா இருக்கு. இந்த நம்ம முன்னாடி இந்த சொன்ன புக் இதுதான். வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் விச் மே பி கில்லிங் யூ. அதுல உடல்ல நச்சுக்கள் சேர்றதுதான் காரணம், சத்தான உணவு சாப்பிடாததுதான் காரணம், மருந்து குணமாக்காது, இயற்கையான உணவு தான் குணமாக்கும். செல் வந்து புதுசா உருவாகிறது, நல்ல செல்லா உருவாகிறது தான் முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு பீக்ல இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும், நோயிலேருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறது அந்த டாக்டர் ரேடி ஸ்டாண்ட் அப்படின்னு எம்டி டாக்டர் ஒருத்தர் எழுதின புக்கு. எலிக்சர் மிக்ஸ் என்ன செய்யுது, கல்லீரல் முதற்கொண்டு ரத்த நாளங்கள், ரத்தம், குடல் எல்லாத்தையும் சுத்தம் செய்கிற வேலை செய்யுது. இது 100% மூலிகைகளான ஆளான ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நானோ டெக்னாலஜி முறையில் தயாரிக்கப்பட்ட பொருள். இது ஹெர்பல் ஃபுட் சப்ளிமெண்ட், ஹெர்பல் ஸ்டெம் செல் ஃபுட் சப்ளிமெண்ட். இதுக்கு சைடு எஃபெக்ட்ங்கிறது கிடையாது. இதுல இருக்கிற சைடு எஃபெக்ட்ங்கிறது நிறைய பெனிஃபிட் கொடுக்குது. இதுல டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ் உடம்புல நேச்சுரலா இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸ்டெம் செல் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதை எடுத்துக்கும் போது ஆற்றல் அதிகரிக்கும், ஜெரிமானம் அதிகரிக்கும், தூக்கம் தரம் மேம்படும், மனசு அமைதியாகும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உடம்புல இருக்கிற வலிகள் அதெல்லாம் கம்மியாகும். எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு 12 விதமான மூலிகைகள். டிச்சிலியா காட்டிகுவா இது ஆற்றலையும் நோய் எதிர்ப்பையும் அதிகரிக்கும். செரானோ ரெப்பன்ஸ் அப்படிங்கிற சாப்பால்மெட்டோ ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குக்குர்பிட்டா மொஸ்கிட்டோ அப்படிங்கிற ஒரு குரூப்டு பம்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய பகமர விளைக்கூட பரங்கி விதைகள் அதிக நுண்ணூட்டச்சத்து உள்ள ஒரு பொருள். அது பங்க்சர் வைன்னு சொல்லக்கூடிய நெருஞ்சியல் முள் உடல் வலிமையை அதிகரிக்கும். ரெட் பீச் ஸ்டெம் செல்லும் பச்சை ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்லும் செல்ல புத்துயிர் கொடுத்து வயதாகும் தன்மையை குறைக்கும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம்ங்கிறது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். கார்டிசெப்ஸ் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பை அதிகரிக்கும். ஸ்டிரியா அப்படிங்கிறது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். பாசிஃப்ளோராங்கிற பேஷன் ஃப்ளவர் ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஜபுட்டிகாபா அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. பிளேகியா அப்படிங்கிறது ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். இந்த 12 சேர்ந்ததுதான். கொஞ்சம் விரிவா பார்ப்போம் வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன, உடல்ல இருக்கிற வெளியிலேருந்து வரக்கூடிய வைரஸ், பாக்டீரியாஸ், மற்ற பேத்தஜன்ஸ் இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்களிலிருந்து நம்ம பாதுகாக்கிற ஒரு அமைப்பு இம்யூன் சிஸ்டம். ஒரு ஆரோக்கியமா இருக்கிறது இது. இந்த மூலிகைகள்லாம் எப்படி உருவாகுது, உதவுறதுன்னு பார்ப்போம். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜேஷன் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுல இருக்கிற தாது பொருட்களும் விட்டமின்ஸும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது எப்படின்னு பார்ப்போம். டிச்சிலியா காட்டிகுவா இல்ல ட்ரிக்கிலியா காட்டிகுவா இது ரெண்டுமே ஒண்ணுதான். இது பிரேசில் நாட்டுல அந்த மழைக்காடுகள்ல அமேசான் ஃபாரஸ்ட் பக்கத்துல வரையக்கூடிய ஒரு குறு மர தாவரம்.
இது அங்க இருக்கிற பழங்குடியினர்லாம் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்களே அப்படின்னு விஞ்ஞானிகள் அதை செக் பண்ணிட்டு இதுல என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு செக் பண்ணும்போது இதுல இருக்கிற ஆல்கலாய்ட் ஃபிளாவனாய்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. குறிப்பா ஆண்களோட இனப்பெருக்க மண்டலத்துக்கு ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணுது. நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. குறிப்பா இயற்கையா நோய் எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதே மாதிரி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் விஷயத்த ரொம்ப எக்ஸலண்டா செய்யுது. இது வெள்ளை ஒயிட் பிளட் செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இன்க்ரீஸ்னு சொல்ல முடியாது, இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு கொடுக்குது. நமக்கு உள்ள இருக்கிற நார்பட்ட இன்ஃப்ளமேஷன்லாம் இது சரி பண்ணி கொடுக்குது. சைட்டோகைன்ஸை மேனேஜ் பண்ணி கொடுக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஓவராலா. இது நரம்பு மண்டலம் மூளை செயல்பாட்டை ரொம்ப அதிகமா, மூளையில பாத்தீங்கன்னா ஒரு நரம்புகள் ஒன்னோட ஒன்று டச் பண்ணிட்டு இருக்காது, ஒரு கேப்போட இருக்கும். அது சினாப்சிஸ்ங்கிற ஒரு விஷயத்துலதான் அந்த சிக்னல்ஸ் டிராவல் ஆகும். அதுக்கெல்லாம் இந்த நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனாலதான் பேரலைசிஸ் அட்டாக் வந்தவங்களுக்கு எல்லாம் இது கொடுக்கும்போது நல்ல பெனிஃபிட் கொடுக்குது. ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்குது. ரத்த ஓட்டங்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்டெமினா. இதை அந்த வேட்டைக்கு போகும்போது அந்த துப்பி இண்டியன்ஸ்ங்கிற பழங்குடியினர், அங்க இருக்கிற பழங்குடியினர், அந்த அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பழங்குடியினர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு உற்சாக பானமா உருவாக்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. ஏன்னா அந்த வேட்டைக்கு போகும்போது இவங்க அந்த மிருகத்தை துரத்தக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கணும். அந்த மிருகம் துரத்திச்சுன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கூடிய பவரும் இருக்கணும்ல, அந்த ஸ்டெமினாவை கொடுக்குது. அதே மாதிரி ஹார்மோன் பேலன்ஸையும் மெட்டாபாலிசத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது செரோனா ரெப்பன்ஸுங்கிற சாப் பால்மெட்டோ. இது சவுத் அமெரிக்கா, வட அமெரிக்கால கிடைக்கக்கூடிய ஒரு பனை மர வகை தாவரம். இது குறிப்பா ஹார்மோனை சமநிலைப்படுத்துறதுல ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. உள்ளுக்குள்ள வீக்கங்கள், அழற்சிகளை சரி பண்ணி கொடுக்குது. இந்த டி செல்ஸ் மற்றும் பி செல்ஸ்களோட உற்பத்தியை இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால நோய் எதிர்ப்பு மேம்படுது. ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அதனால என்ன ஆகும், இப்ப உங்களோட நிணநீர் மண்டலம் லிம்ஃபாய்ட் ஃப்ளூயிட்ஸ் உருவாகணும். அப்ப அந்த ஹார்மோன்கள்லாம் கரெக்டா இருந்ததுன்னா தான் பண்ணும். அதே மாதிரி சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஆன்டி மைக்ரோபியல், அதாவது நுண்ணுயிர்கள்ல இருந்து பாதுகாப்பு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து, அந்த பூஞ்சைகள்ல இருந்து இது பாதுகாப்பு கொடுக்குது. அதை தவிர இது ப்ராஸ்டேட் வயதானவர்களுக்கு, முன்னாடியெல்லாம் வயதானவர்னா ஒரு 60 வயசுக்கு மேலம்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலதான் முடி நரைக்கும், கொஞ்சம் கண் பார்வை கம்மியாகும், கண்ணாடி போடுவாங்க, தோல் கொஞ்சம் சுருங்கும், அப்படியே கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி போவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் எத்தனை வயசுல பாக்குறோம்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வரப்புள்ளே இப்படியே கூன் விழுந்துட்டு தான் வருது, கண்ணாடி போட்டுட்டு வருது. அங்கிருந்து வந்த உடனே வீட்டுல அம்மா கால் வலிக்குதுமா அப்படின்னு பேக்கை தூக்கி போட்டு அப்படியே சாஞ்சு படுக்குதுங்க. ஒரு 20-25 வயசுலயே கண் பார்வை குறைபாடு வந்துடுது. அந்த 60 வயதிலையும் குழந்தை பெரும் ஆற்றல் இருந்த ஆண்கள் இருந்தது. மலடி அப்படிங்கிற வார்த்தை பெண்களுக்கான வார்த்தையா மட்டும்தான் இருந்தது. பெண்கள்ல மட்டும்தான் ரொம்ப ரேரா அந்த மலட்டுத்தன்மைன்னு இருக்கும். ஆண்கள்ல கிடையவே கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல 30-35 வயதிலேயே அந்த இனப்பெருக்க மண்டலம் செயல்பாடு குறையறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ப்ராடக்ட் என்ன செய்யணும்னா, இந்த ஹார்மோன்களை சமப்படுத்தி கொடுக்கும். டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஈஸ்ட்ரோஜனை யாருக்கு என்னத்தை பண்ணி கொடுக்கணும், அதை சமன்படுத்துற வேலையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ராஸ்டேட் அந்த வீக்கம், அதனால சிறுநீர் போகும்போது அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா, நைட்ல ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இருக்கும். அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். இது எடுத்துக்கும் போது அந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் கம்மியாகும். முடி நல்லா வளரும், முடி கொட்டாது, முடி அடர்த்தியா வளரும். அடுத்தது சுவாச மண்டலத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி சிறுநீரக மண்டலம், அந்த யூரினல் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். யூரினரி பிளாடை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். மனத்துக்கு ஒரு அமைதியை கொடுத்து ஆரோக்கியம் பண்ணி கொடுக்கும். இதே ஆரோக்கியம் மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது குக்குர்பிட்டா மஷட்டா சீட்ஸ். இது க்ரூக்டு பம்ப்கின்னு சொல்லுவாங்க. இங்க உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். பட் இதோட இமேஜ் இன்னும் அழகா இருக்கும். ஒரு க்ரூக்டு பம்ப்கின், பகாமால விளையக்கூடிய விட்டமின். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க நாம காமிக்கக்கூடிய இந்த தாவரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். கலர் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நாம என்ன செய்யணும், வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை மாட்டுக்கு போடுறோம். இன்னைக்கு மாம்பழத்தெல்லாம் கூட உள்ள இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு தோலை மாட்டுகளுக்கு போடுறோம். அந்த தோல்ல இருக்கிற அந்த நிறமிகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா நமக்கு சப்போர்ட் பண்ணும்.
இதுல பலவிதமான நிறங்கள், கிட்டத்தட்ட 9 விதமான நிறங்கள் இதுல இருக்கும். வெள்ளை, பச்சை, ப்ரௌனு, சிவப்பு, ஆரஞ்சு, பர்பிள், ஊதாப்பூ, இதே மாதிரி பல்வேறு கலர்களும் இதுல இருக்கும். அதெல்லாம் அந்த கலரும் இருக்கும். அதே மாதிரி சுவையும் வந்து நமக்கு உடனடியா ஒரு பிராண சக்தியை கொடுக்கும். இப்போ ஒருத்தர் வெளில போறாரு, போயிட்டு வந்து டயர்டா வந்து பேசவே முடியாம அப்படியே வந்து உட்காருவாரு. சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அவருக்கு எங்க இருந்து தான் ஒரு சக்தி வந்ததோ தெரியல. சனியனே, ரசத்துல உப்பு போட மாட்டேன், ஒழுங்கா சமைக்க மாட்டேன் அப்படின்னு திட்டுவாங்க. வரும்போது அப்படியே ஒண்ணும் இல்லாம வந்தாரு. சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயித்துல போய் ஜெரிச்சு நமக்கு எனர்ஜி கொடுக்கறது எத்தனை நேரம் ஆகும்? ஆனா சாப்பிட்ட உடனே ஒரு எனர்ஜி எப்படி வருது? காரணம் என்னன்னா, அந்த சுவை இருக்குல்ல, அந்த சுவை மூலமா ஒரு எனர்ஜி வருது. அதனாலதான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம சாப்பிடும்போது என்ன சொல்றோம், ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கேப் விட்டு இதை எடுத்துக்கங்க அப்படிங்கிறோம். இதோட நாக்கு கடியில வச்சுதான் சாப்பிடணும். சாப்பிடும்போது அந்த சுவையும் இதுல வந்து பலன் கொடுக்கும். இதுல இருக்கிற கலர்ஸும் பலன் கொடுக்கும். ஓகே, இந்த கூக்குர்பிட்டா மொஸ்டாட்டா இந்த விதைகள் வந்து அதிகபட்ச ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு மூலக்கூறுகள் கொண்ட விஷயம். இதுல வந்து மெக்னீசியம், விட்டமின் இ, ஜிங்க், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கு கொடுக்குற விஷயம் இருக்கு. இது இதய ஆரோக்கியம், ப்ராஸ்டேட் ஆரோக்கியம், எலும்பு வலிமையா இருக்கிறதுக்கு, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு, மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு ஒரு நல்ல இம்ப்ரூவ்டு ஸ்லீப் குவாலிட்டி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது நெரிஞ்சியம் ட்ரிப்ளஸ் டெரஸ்டிஸ் இல்லைன்னா பங்க்சர் வைன். இது என்ன செய்யணும்னா, இது ஆயிரக்கணக்கான வருடங்களா சீன மருத்துவத்திலும் இந்திய மருத்துவத்திலையும் உபயோகப்படுத்துற ஒரு விஷயம். இதுல இருக்க சாப்பனின்ஸ், பிளாவனாய்ட்ஸ் எல்லாம் நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்துறதோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திலும் இது படுத்துது. இது வந்து ஆக்சுவலி காம அரசின்னு சொல்லுவாங்க. செக்ஸுவல் டிசைர், லவ் டிசைர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சிறுநீரகத்துல இருக்கிற கல் ஏதாவது இருந்ததுன்னா கரைக்கிறதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். இதுல நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை வந்து சமப்படுத்துறது, வெள்ளை ரத்த அணு உற்பத்தியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது, ஆன்டி மைக்ரோபியல், அதாவது இது வந்து உடம்புல இருக்கிற அந்த விளைவிக்கக்கூடிய பாக்டீரியல்ஸ் அதே மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்துறது, அழற்சி அதாவது இன்ஃபர்மேஷனை சரி பண்றது, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இப்ப ஒர்க் அவுட் பண்றாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்டெமினா ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணும்ல, அது கொடுக்கும். ஹார்மோனை சமநிலைப்படுத்தும், இதயத்தை பாதுகாப்பா வச்சுக்கும், சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்தி கொடுக்கும். அதுல இருக்கிற கல்கள் அதை சுத்தம் பண்ற வேலையை ரொம்ப சிறப்பா செய்யும். ரெட் பிச் ஸ்டெம் செல்ஸ், இந்த ரெட் பிச் ஸ்டெம் செல்ங்கிறது ஸ்டெம் செல்னா என்னன்னு மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம். இன்னைக்கு சீட்டுக்கட்டு நம்ம விளையாடி இருக்கோம், கரெக்டுங்களா? சீட்டுக்கட்டுல ரம்மின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. ஒரு 3 செட்டு 4 செட்டு சேர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த செட்டுல இப்போ ஒரு கார்டு வரல. என்கிட்ட கியூன் இருக்கு, கிங் இல்ல, ஏ இருக்கு. ஆனா இப்போ ஒரு ஜோக்கர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜாவுக்கு பதிலாக நான் ஜோக்கர் வச்சு நான் க்ளோஸ் பண்றேன். சரி, ராஜாவா தான் இருக்குமா? இல்ல, அது ஜாக்காவும் இருக்கும், பத்தாவும் இருக்கும், ஏசாவும் இருக்கும், எப்படி வேணாலும் மாறும். அந்த ஜோக்கருக்கு எந்த இடத்துல எந்த கார்டு இல்லையோ அந்த கார்டா மாறக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி நம்முடைய இந்த ஸ்டெம் செல்ஸ், இப்ப முடியல ஒரு பிரச்சனை, முடியா மாறும். கண்ணுல ஒரு பிரச்சனை, கண்ணுல இருக்கிற அந்த டிஷ்யூவா மாறும். கிட்னில ஒரு பிரச்சனை, கிட்னில இருக்கிற டிஷ்யூ மாறும். அது எப்படிங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம அம்மாவோட கரு முட்டை, அப்பாவோட விந்தணு, இது ரெண்டும் சேர்ந்து ஜைகோடுன்னு ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெம் செல்ஸ் உருவாகுது. அந்த ஸ்டெம் செல் தான் இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த கண்ணு, காது, மூக்கு, எலும்பு, ரத்தம், சதை எல்லாம் மாறி இருக்கு. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல் எதுவா என்னாலும் மாறலாம். கரெக்டுங்களா? அடுத்தது இதுல இன்னொரு ஸ்டோரியும் சொல்றேன் பாருங்க. ஒரு கார்னு வச்சுப்போம். அந்த காரை வாங்கிட்டு வரீங்க, புது கார் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அந்த கார்ல டோர்ல ஒரு பிரச்சனை, ஒரு ஓட்டையோ ஏதோ இருக்கு. என்ன செய்யலாம்? அந்த கார் தயாரிச்ச கம்பெனிட்ட கொடுத்தா அந்த டோரை சரி பண்ணி கொடுத்துருவாங்களா? அவங்களால முடியும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ரிப்பேர் இருந்ததுன்னா சரி பண்ணு. இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? கார் கம்பெனியும் நம்ம உடம்பையும் எப்படிங்க நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு அம்மா குழந்தைய பெத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு டாக்டர் வந்து அவங்களுக்கு பாடம் எடுத்து, கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், முடி வந்து கருப்பு கலர்ல சின்ன சின்ன வளரணும், இப்படி 1,18,120 முடி இருக்கணும், கிட்னி இப்படி இருக்கணும், இதயம் இப்படி இருக்கணும் அப்படின்னு படம் வரைஞ்சு டிராயிங் போட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து புள்ள பெத்துக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கல.
உள்ள ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு என்ன செய்யுது, ஒரு செல் 2 செல்லாகி 2 4ஆகி 8ஆகி 16 ஆகி அப்படியே ஒரு குழந்தை உருவாகி அப்படிதானங்க வருது. யாரும் சொல்லிக் கொடுத்து வரல. அப்ப நம்ம உடம்புல ஒரு குழந்தைய புதுசா உருவாக்குறதுக்கு உண்டான அந்த நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, அதுல இருக்க ரிப்பேர் சரி பண்றதுக்கான நாலேட்ஜ் இருக்காதா? அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இருக்காதா? ரா மெட்டீரியல் இருந்தது. வயதாக வயதாக கம்மியாகுது. அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கும்போது நம்முடைய தாயோட தொப்புள் கொடி வழியா நமக்கு நிறைய ஸ்டெம் செல்ஸ் வந்தது. குழந்தையா இருக்கும்போது அந்த ஸ்டெம் செல் அதிகமா இருக்கு. அதனால தான் தடுப்பூசி எல்லாம் தைரியமா டாக்டர் போடுறாங்க. வயதாக வயதாக அந்த ஸ்டெம் செல்லோட அளவு கம்மியாகுது. இதே மாதிரி தாவர ஸ்டெம் செல் கொடுக்கும்போது இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த ஒரு ரிப்பேர் ஆன பாகத்தை தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் திறனை இதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா அழகா கொடுக்குது. இது செல் புத்துயிர், புதுசா செல் உருவாக்குறதுக்கு. ஆக்சிஜனேற்ற பாதுகாப்புல இருந்து டிஎன்ஏ பாதுகாக்கிறது, அழற்சி குறைக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. வயதாகும் தன்மையை குறைக்குது, மூளை செயல்பாடு அதிகரிக்குது, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பாடியோட என்விரான்மெண்ட்டை கிளீனா வச்சுக்குது. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டியோட வச்சுக்கணும். கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கும், டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், செல் வயதாகும் தன்மையை குறைக்கும். இது வந்து உடம்புக்கு ஓவராலா ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தோல் மற்றும் முக அழகுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், முடி வளர்ச்சிக்கு செயல்படும், அறிவாற்றல் மூளை வளர்ச்சிக்கும் இருக்கும். அதெல்லாம் இருந்தா தானே அப்படிங்கிறீங்களா? எல்லாருக்கும் இருக்குங்க, நிறைய இருக்கு. அதுக்கு இது நிறைய சப்போர்ட் பண்ணும். அடுத்து எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். இது ஆற்றலை அதிகரிக்கிறதோட, ஆற்றலை அதிகரிக்கிறதுனா இது ஹார்னி கோட்வீட்னு இன்னொரு பேர் உண்டு. ஹார்னி அப்படின்னா ரவுடி, கோட் அப்படின்னா ஆடு, வீடு அப்படிங்கிறது தாவரம். ரவுடி ஆட்டு தாவரம்னு தான் இதுக்கு பேர். ஏன் அப்படின்னா இதை சாப்பிட்ட ஆடுகள்லாம் ரொம்ப அளவு கடந்து ரொம்ப வல்கரா பிஹேவ் பண்ண மாதிரி, அவ்வளவு வந்து அதுக்கு தெம்பு, திறன், அந்த காம இச்சை எல்லாமே வந்துடுச்சு அப்படிம்பாங்க. இது வந்து லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுல இருந்து, செல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இருந்து, ஒட்டுமொத்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுல இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணும். எலும்பை அடர்த்தியா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு, ஆற்றல், இந்த உடல்ல இந்த செல்கள்ல மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி உற்பத்தி பண்றது அதிகரிச்சு கொடுக்கும். அடுத்தது இமயமலையோட ஹிமாலயன் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காளான் வகை தாவரம். இது பாத்தீங்கன்னா இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும் இல்லாம இதுல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், நியூக்ளியோசைட்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி உடலோட ஆற்றலை அதிகரிக்குது. ஜெனரலா ஜின்சங்னு ஒரு தாவரத்தை சொல்லுவாங்க, அதை விட பல மடங்கு ஆற்றல் மிகுந்தது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய், 12 லட்சம் ரூபாய் கிலோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதனாலதான் இது ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆண்களுக்கான ஆற்றலை வந்து அந்த அளவு தூண்டி கொடுக்கும். இது அந்த இதோட ஒரு கப் சூப்பு சில நாடுகள்ல, ஃபாரின் கண்ட்ரிஸ், மேலை நாடுகள்ல 56,000 ரூபாய். அப்படின்னா பாத்துக்கங்க அதோட வேல்யூ எவ்வளோன்ட்டு. ஒரு காளான் நீங்க பறிச்சீங்கன்னா அங்க பறிக்கிறதுக்கெல்லாம் மலையில போகணும், பனி படர்ந்த மலைகள்ல போகணும், சரிக்கு விழுந்து சாகிற மாதிரி இருக்கும். அவ்வளவு உயரப்பனையா வச்சுதான் அதை போய் பறிப்பாங்க. அதுல இருக்கிற அந்த பிட்டுல ஒரே ஒரு காளான் இருக்குல்ல, ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற காளான் $3, கிட்டத்தட்ட 270 ரூபா, 280 ரூபா ஒரு காளானோட விலை. அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான காஸ்ட்லியான பொருள். அந்த பொருள் நம்ம இதுல ஒரு இன்கிரீடியண்டா இருக்கு. ஸ்டிவியா ரெபடியானா, சீனி துளசி. இது இயற்கை தன்மையுள்ள ஒரு நோய் எதிர்ப்பு ஆதரவை கொடுக்குது. அழற்சின்னா இன்ஃப்ளமேஷன், உடம்புல இருக்கிற அந்த வீக்கங்களை கம்மி பண்ணுது. பாசிஃப்ளோரா, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கும். ஒரு 10 பேர் நின்று உங்களை சுத்தி டென்ஷன் பண்ணாலும் டென்ஷன் ஆக மாட்டீங்க. நம்ம 10 பேர் இல்லைங்க, வீட்டுல ஒரே ஒருத்தர் பண்ற டார்ச்சர் நமக்கு தாங்கல அப்படின்னு உங்க வீட்டுக்காரரும் அதான் சொல்றாங்க, அந்த வீட்டுக்கார அம்மாவும் அதான் சொல்றாங்க. இதை எடுத்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நல்ல ஆழ்ந்த அமைதியான தூக்கம் வருங்க. அதனால ரிப்பேரிங் ஒர்க் எப்ப நடக்கும்? நைட்ல தான். நல்ல தூக்கம் வந்தது அப்படின்னா உடம்புல அந்த ரிப்பேரிங் ஒர்க் நடக்கும் நல்லா. அடுத்து ஜப்டிகாபா அப்படிங்கக்கூடிய பிரேசில் நாட்டு தாவரம். இதோட கலர் பாருங்க, இது ஒரு பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பழம். கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்டெம் செல் கால்குலேஷன்ல தான் வரும். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறது, அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. இது ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பழம். இது காயா சாப்பிட்டா விஷம், பழமா சாப்பிடும்போது இது. நம்ம இஞ்சி எப்படி சாப்பிடணும், இஞ்சியோட புறநஞ்சு, கடுக்காயோட அகநஞ்சும்பாங்க, அதே மாதிரி இது பழமா இருக்கும்போது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. இது வந்து ஊட்டச்சத்து நிறைய இருக்கிறது, உடம்புல
மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கு. இதனால இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. 1-1-2, 2-1-3, 3-1-4 அப்படின்னு இல்லாம 2-3-6, 6-4 24, 24 × 5 120. இதே மாதிரி ஒரு மல்டிபிள் எக்ஸ்பொட்டன்ஷியல் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல ஒரு பலன் கொடுக்கறதுனாலதான் ஒரே ஒரு துளி எடுத்து வாய்க்கு நாக்கு கடியில வச்சாலே அவ்வளவு பவர்ஃபுல். எப்படி பாம்போட கொத்தின ஒரு துளி விஷம் ஒரு ஒட்டுமொத்த உடம்பையும் ஸ்தம்பிக்க வைக்கிறதோ, அதே மாதிரி இந்த ஒரு துளி, ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அவ்வளவு பலன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இதோட சினர்ஜெட்டிக் பெனிஃபிட் தான். இத தொடர்ந்து எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 மண்டலம், குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாள், 96 நாள். நம்ம ஒரு 4 மாசத்துக்கு எடுத்துக்க சொல்றோம். முதல் 30 நாள்ல என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், நச்சு பொருட்கள்லாம் ரிமூவ் ஆகும். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இது செய்யும், வேலை செய்யும் போதே நச்சு பொருட்கள் வெளியாகுதுன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க, பஸ்தின்னு சொல்லுவாங்க. கிளென்சிங் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. இதுவும் அதுக்கப்புறமா 2வது மாதத்துல என்ன நடக்கும்னா கொஞ்சம் நல்ல எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா ரிலாக்ஸா இருப்பீங்க, டாய்லெட்லாம் ஃப்ரீயா போகும். அடுத்தது புதுசா செல் உருவாக்குறதா நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு 4 மாதம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட இம்யூனிட்டி ரொம்ப இதுவா இருக்கும். இப்ப அந்த கோவிட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம யாருக்கெல்லாம் கஷ்டம்னா உங்களோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியானவங்க தான் செத்தாங்க. அதுவும் குறிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செத்தவங்க தான் ஜாஸ்தி, வீட்டுல இருந்து செத்தவங்கிறது ரொம்ப ரிமோட். அப்ப நம்ம உடம்புக்கு உண்டான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பலப்படுத்தணும். கொரோனா போயிடுச்சு, அப்புறம் கொரோனா வரானா அப்படின்னு வேற எது வேணா எப்ப வேணாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குல்லங்க. அப்ப இன்னைக்கே நாம நம்ம உடம்போட இம்யூனிட்டி சிஸ்டத்தை ஸ்ட்ராங்கா வச்சு ஒரு அயன் டோம் கட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரேசிலோட அயன் டோம் மாதிரி. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் என்ன செஞ்சாங்க, ட்ரோன் எத்தனை வந்ததுனாலும் போட்டு தாக்கிச்சு. S-400 அவங்க அனுப்புற அத்தனை மிசைலையும் தாக்கி தவிடு பொடி ஆக்கினாங்கல்ல. நம்ம நாடு தவிட நம்ம ஆக்கினோம்ல. அதே மாதிரி நாமும் நம்ம உடம்ப அந்த ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கு 3.0க்கு ரெடியா நம்ம வச்சிருந்தாதான் வெளியிலேருந்து வர பாதிப்புகள்ல இருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே இது இப்படியே வரும்னு இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இது. ஃபர்ஸ்ட் நம்ம டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும், அப்புறம் ரீஜெனரேட் பண்ணணும், அப்புறம் இம்யூனை பூஸ்ட் பண்ணணும். இது 3ம் இருக்கு. நீங்க மருந்து மாத்திரை பின்னாடி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரை பின்னாடியே தான் போயிட்டு இருக்கணும். போகலாம், தப்பு இல்லை, உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக போகலாம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையறன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு கையில நெய்யே கிடைச்சிருச்சு. இப்ப எதுக்கு நீங்க வெண்ணெயை தேடி அலையறீங்க? அப்ப உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இதை எப்படி சாப்பிடலாம்? இதே மாதிரி இதுதான் எலிக்சர் மிக்ஸ் பாக்ஸ். கொஞ்சம் இது வருதா? ஓகே. இதுல ஒரு 5 பேக்கெட் இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து ஒரு 1.5 கிராம்ல இருக்கும். அத 6ல ஒரு பங்கு இதே மாதிரி எடுத்து இந்த பேக்கெட் இருக்கும். ஒரு நிமிஷம், இது விசிபிளா தெரியறதுக்காக அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்ப இதே மாதிரிதான் பாக்ஸ் வரும். இதுல ஒரு 5 பேக்கெட் இருக்கும். இந்த 5 பேக்கெட்ல இதே மாதிரி பேக்கெட்ஸ் இருக்கும். பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். கார்னர்ல கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வாயில போட்டுக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி எதையாவது நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம். ஆவரேஜா 1 இல்ல 6 போட்டுக்கலாம். இதே மாதிரி நாக்கு கடியில. இந்த மாதிரி நாக்கு கடியில போட்டுட்டு அந்த நீங்க திருப்பியும் பேக் பண்ணிட்டு காத்து போகாத மாதிரி ஏதாவது டப்பால போட்டு வச்சுட்டா கூட ஓகே. இத எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இதுல ஒரே ஒரு பிஞ்சை நாக்கு கடியில வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு வார்ம் வாட்டர் குடிக்கலாம். இதை நாக்கு கடியில மட்டும்தான் வைக்கணும். அப்பதான் இதோட எஃபெக்ட் ஃபுல்லா இருக்கும். நைட்ல எடுத்துக்கிறது பெட்டர். சில பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒன்றும் சொல்ல முடியல, நைட்ல வந்து கஷாயம் ஏதாவது சாப்பிட்றதா இருந்ததுன்னா அவங்க ஒரு 12 மணி நேரம் விட்டு கேப் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பத்தியம் அப்படிங்கிறது கிடையாது.
டீ காஃபி சாப்பிட்றது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி அவாய்ட் பண்ணிடணும். 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி ஸ்மோக்கிங்கும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது யாராவது ஆல்கஹால் எடுக்கிறதா இருந்ததுன்னா 12 மணி நேரம் கேப் விட்டு எடுக்கணும். தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம். உடம்பை கெடுத்துக்கிற விஷயங்கள் இந்த ஆல்கஹாலையும் மதுவையும் புகையையும் விட்டுருவோம் மொத்தமா. அடுத்தது நாள் முழுக்க தண்ணீர் நிறைய குடிச்சிடணும். வெந்நீரா குடிக்கிறது பெட்டர். இதுக்கு பத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. இதை எடுத்துக்கும் போது சில பேருக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் வரும். ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது தலைவலி வரலாம், சளி, இருமல், லேசான காய்ச்சல். முன்னாடியே பார்த்தோம், காய்ச்சல் அப்படிங்கிறது உடம்புல வந்து சில கிருமிகளை போட்டு பொசுக்கிற வேலை அப்படின்ட்டு. அடுத்தது ஃபுட் பாய்சன் என்ன சொல்லுவோம், வாந்தி வருது, பேதி வருது, உடம்புக்கு ஒவ்வாத பொருட்களை வெளில தள்ளும். அதே மாதிரி இதை எடுத்துக்கும் போது சில பேருக்கு உடம்புல ஏதாவது கழிவுகள் வாய் மூலமாகவோ இல்ல மலக்குடல் மூலமாகவோ வெளில தள்ளும். அப்போ வந்து லூஸ் மோஷன், லூஸ் ஸ்டூல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு தோல்ல பாதிப்பு ஏதாவதுன்னா தோல்ல ரேஷஸ் வரும், தோல்ல கொப்பளம் மாதிரி கொஞ்சம் அப்படி முட்டு மாதிரி வந்து அது வழியா வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ் முதுகு வெளிச்சது அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா உடனடியாக அது வெளில வரும். அப்ப அதே மாதிரி ஒரு வலி தெரியலாம். நெஞ்சரிச்சல் இருக்குன்னா பித்த தோஷம் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருக்குன்னு அர்த்தம். விட்டமின் பி செறிவுள்ள உணவுகள் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு காலையில பழைய சோறு, நீர் ஆகாரம் அதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த அமிலத்தன்மை சரியாகும். இதுல இதே மாதிரி ஏதாவது சிம்டம் வரும்போது மட்டும் நீங்க அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அப்பயும் கொஞ்சம் ஹெவியா சாப்பிடாம இதுவா சாப்பிடலாம். ஆக்சுவலி முன்னாடி ஒண்ணு சொல்லும் போது ஒரு கண்டினியூட்டி விட்டு போச்சு. அந்த கோழிகள்லாம் இப்ப சாப்பிட்றதுனால அதே மாதிரி ஒயிட் லகான் கோழிகள் சாப்பிடும்போது சீக்கிரமா பெண்கள் குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் வயசுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். அதோட இன்னொரு விஷயம், இப்ப என்னோட ரிலேட்டிவ், என்னோட தெரிஞ்ச சர்க்கிள் ஒருத்தவங்களோட பெண் குழந்தை சீக்கிரமாவே அது மாதிரி வயதுக்கு வந்தாங்க. அவங்க ஜென்ரலா நான்வெஜ் சாப்பிடாத ஒரு பிராமின் குடும்பம். அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ட்ரிப்பு திருப்பதி நடைபாதை யாத்திரை போயிட்டு இருக்கும்போது அந்த கோழிகள்லாம் கூண்டு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அது கீழே அந்த கோழிகளோட எச்சம் நிறைய தேங்கி இருக்கு. அத ஒரு வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க. இது எதுக்கு கிளீன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டாங்க இருக்கவங்க. இல்ல இல்ல, இத வயலுக்கு கொண்டு போய் போடுவாங்க, இது பெரிய உரம், இதுவும் இதுவும் காசாகுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப 1+1 2 அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணியாச்சு. அந்த ஹார்மோன்ஸ் கழிவுகள்லயும் போகுது. அந்த கழிவுகள் உரமா போகும்போது அந்த உரத்தை எடுத்துக்கிற தாவரம் மூலமாவும் போகுது. அப்ப இதெல்லாம் நம்ம இதுல இருந்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய நம்மளை பாதிக்கிறதுக்கு இருக்காங்க. அப்ப அதற்கு இதே மாதிரி ஒரு தீர்வை நாம் கண்டிப்பா எடுத்துக்கணும். இயற்கையான தீர்வை நாம் எடுத்துப்போம். நோய்களிலிருந்து பாதுகாத்துப்போம். சரியான உணவு, உடற்பயிற்சி, ஒரு ஆட்டிடியூட், மன ஆரோக்கியம், அதாவது கோபப்படாம நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது, ஒரு தரமான ஓய்வு, இது எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாமும் நம்ம குடும்பமும் எடுத்துப்போம். நாமும் இந்த எலிக்சர் மிக்ஸை உட்கொண்டு நமக்கு தெரிந்த நண்பர்கள், நம்ம சுத்தி இருக்கிற நபர்கள், நாம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுற நண்பர்களுக்கும் இந்த ப்ராடக்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல். கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 140 பேர் இருந்து பார்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நன்றி நன்றி நன்றி. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? என் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல்.